ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரோஷினி கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபினா கேரட் கீர். அதுக்கு தேவையான பொருட்களை வாங்க பார்க்கலாம். கேரட் ஒரு 3 கேரட் ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பால், சர்க்கரை, ஏலக்காய் பொடி, நெய், முந்திரி, எசன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கட் பண்ணி வச்சுக்கிற கேரட்டை ஒரு குக்கரில் 3-4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. முந்திரி அரை மணி நேரம் ஊற வச்சு ரெண்டையும் மிக்சியில் போட்டு 1 டம்ளர் பால் விட்டு அடிச்சிக்கோங்க. ஃபேனில் 1/2 லிட்டர் பால் ஊற்றி, இது சூடான பால் தாங்க, காய்ச்சின பால் தான், காய வச்சுக்கோங்க. அதை காய்ந்த பின்னாடி நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்க மாதிரி கேரட்டை எடுத்து இதில் கொட்டி இதை கலக்குங்க. சூடு வச்சு இப்போ கலக்குங்க. ஊற்றிதான் பால் விட்டு அடித்தா தான் நல்லா இருக்குங்க. தண்ணி விட்டுட்டால் ஒரு மாதிரி டேஸ்ட் குறைவாக இருக்கும். இது 1 டம்ளர் பால் ஊற்றி நான் அடிச்சிருக்கேன். நல்லா சூடேறி பொங்கட்டுங்க, அப்போ நல்லாயிருக்கும். நம்ம பக்கத்து அடுப்பில் நெய் சூடேற்றி அதில் முந்திரியை பொரித்து எடுத்துக்கோங்க, கோல்டன் கலருக்கு. இந்த கேரட் கீருக்கு தகுந்த சர்க்கரை, ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நான் 1/2 கப் போடுறேன். உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை போட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி நான் சர்க்கரையில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். போட்டு கலக்கிக்கோங்க. எசன்ஸ் கொஞ்சம் விட்றேங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரோஸ்ட் எசன்ஸ் விட்றேன். கலக்கிட்டு முந்திரி எடுத்து கொட்டிக்குங்க. இதில் திக்கான பதங்க, தண்ணியாகவும் இல்லை திக்காகவும் இல்லை, மீடியமாக இருக்குது. இது சூடாகவும் குடிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணியும் குடிக்கலாம். இது 2-3 நாள் வச்சியும் குடிக்கலாம், டேஸ்டியாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி போட்டு நல்லா கலக்கிக்குங்க. கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் என்ற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உடனுக்குடனே கிடைக்குங்க.